வணக்கம்ல. நீங்கள் ஒரு தகவல் என்னென்னா, நிறைய பேர் அவங்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சொல்லும் போது என்ன சொல்லுவோம், சனியன்னு சொல்லுவோம். இந்த சனியனுங்க வார்த்தை சொல்கிறது ரொம்ப தப்பான ஒரு வார்த்தை, நம்ம முன்னோர்கள் சொன்ன வார்த்தை. ஆனாலும் ஏன் திட்டுறதுக்கு சனியனுங்க வார்த்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரக நிலையில் 9 கிரக நிலையில் வந்து சனீஸ்வர கடவுள் பார்த்திங்கன்னா வந்து கர்மவனையை தீக்குவார். அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னென்னா, அந்த கர்மவனைக்கு சம்மந்தப்படி பலன்களை கொடுக்கறது தான். சரியா? ஸோ அந்த கர்மவனைக்கு தக்கபடி அவர் வந்து பதிலை கொடுக்கும்போது என்ன ஆகுனா, சில பேருக்கு சாதகமாகவும் பலருக்கு எதிராக தான் இருக்கும் இல்லையா? கர்மவனைங்கிறது நம்ம செய்த தவறுகள், அதாவது கால்குலேஷன் போடுறது தான். இப்போ நமக்கு ஒரு கணக்கு போடுறோன்னா ஆடிட்டிங் வச்சு தாக்கல் பண்ணி வருமான வரி கட்ட இல்லையா கட்டுறது. ஸோ அந்த மாதிரி தவறுகள் செய்வாங்க இல்லையா? மனிதர்கள் வந்து வாழ்க்கையில் தவறு செய்கிறத, அந்த தவறுகளை நிவர்த்தி பண்ணதுக்கு தான் வந்து அந்த சனீஸ்வரன் வந்து பண்ணக்கூடிய விஷயம். இப்போ சனீஸ்வரன் சிவபெருமான் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னென்னா, சனீஸ்வரனுக்கு நீங்கள் வந்து மனிதனுடைய வாழ்வியலை வந்து நிறைய குறைகளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பலங்களை கொடு அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்குறாங்க. அதாவது பவரை பட்டணி கொடுப்பாங்களோ அது மாதிரி தான் இருக்கும். வாழ்க்கையில் ஏன் இந்த விஷயம் சொல்லலைன்னா, ரியல் லைஃப்பையும் மதத்தையும் ஒன்றி பார்த்தா தான் பல விஷயங்கள் புலப்படுங்கிறலாம் சில விஷயங்கள் ஒன்றி நான் பேசுகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது சனீஸ்வரன் என்ன பண்ணுவார்னா, அந்த கர்மவினைக்கு ஏற்ற மாதிரி பலங்களை கொடுப்பார். ஸோ பாதிக்கப்பட்டவங்க இப்போ சனீஸ்வரன் ரொம்ப பாடாப்படுத்தார், 7 சனி பிடிச்சிச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில், அப்பெல்லாம் போயிட்டு இப்படிலாம் போயிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா? ஸோ அதனால் சனி எப்போ தொலைவு விடுமா, சனி எப்போ தொலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து தான் இந்த சனியை எங்கள் வார்த்தை. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுதுங்க, சனீஸ்வரன் தன் கடமை ஒழுங்காக செய்கிறாரு. ஒருத்தனுக்கு வந்து தவறு செஞ்சால் அந்த தவறுக்கேற்ற பலன்களை அவர் கொடுக்காரு. அதே மாதிரி நல்லது செய்யும்போது அள்ளி கொடுக்குறாரு. அதாவது அவர் மாதிரி கெடுப்பார் இல்லை கொடுப்பார் இல்லை, சனீஸ்வரன் தான் அந்த பழமொழி சொல்லுவாங்க. கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லை. எந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்ச நன்மைக்கு 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு பலன்களை கொடுப்பாரு. என்ன காலதாமதமாகலாம், சிலவங்களுக்கு பெரியவே கிடக்கலாம். ஸோ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் அனுபவிக்கிட்டாலும் உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்கும் இல்லையா? எது நீங்கள் பண்ண பாவத்தாலும் சரி, நீங்கள் பண்ண புண்ணியமாக தான் சரி. ஸோ அந்த மிச்ச மீதியே வந்து பிள்ளைகளுக்கு வந்து குழந்தைகளுக்கு அந்த கடவுள் கொடுப்பார். அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். அதனால தான் வந்து குழந்தைகளுக்கு நீ சொத்து சேர்க்கடான்னு பரவாயில்ல, பாவத்தை மட்டும் சேர்த்துறாருங்க நம்ம விஷயம் சொல்லுவோம். ஸோ சனீஸ்வரனுடைய விஷயமும் அதுதான். அந்த பலன்களை பார்த்து தான் வந்து பல விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்காரு சனீஸ்வரன். சனீஸ்வரன் போய் கெடுப்பார் இல்லை. அதனால் கெடுப்பாருக்கு அதுக்கேற்ற மாதிரி பலன்களை துன்பத்தை கொடுத்தான் தீர்வார். செய்பவருக்கு வந்து நல்ல நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார். ஸோ அதனால தான் சனீஸ்வரனுக்கு வந்து சிவபெருமான் ஈஸ்வரன் பட்டம் கொடுத்தார். மற்ற எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது. சனீஸ்வரன் பட்டம் சனி ஈஸ்வரன் சிவனுடைய அங்கம். ஸோ சிவனை நம்புகிறவங்க பாவத்தை பண்ணாதீங்க, மற்றவங்களுக்கு என்னைக்கும் கெடுதல் பண்ணாதீங்க, மற்றவங்களை சனியனை இனி திட்டாதீங்க. சனியன்னு சொன்னால் இதான் அர்த்தம். சனீஸ்வரன் வந்து கொடுப்பவர் மட்டும் அந்த தெய்வம் வந்து என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் செஞ்ச பாவ கணக்கில் பார்த்து அதுக்கேற்ற பலம் கொடுக்குது. நீங்கள் நன்மை செஞ்சால் கண்டிப்பாக அவர் நல்லதாக செய்யப்படாது இல்லையா? ஏன் நீங்கள் தீமை செஞ்சால் தான் அதை பார்த்து பயப்படணும், நன்மை செஞ்சால் பயப்படணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ சனீஸ்வரன் போய் கொடுப்பார் இல்லை எடுப்பார் இல்லைங்கிற மாதிரி தான் கணக்கு. ஸோ இன்னும் யாரையும் எதுவுமே திட்டாதீங்க. தொடர்ந்து நம்ம ஆன்மீக செய்திகளை பேசுவோம். நான் உங்கள் தென்காசிக்காரன்.